ஒரு முறை சனி பகவானுக்கும் நம்மளோட லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு சண்டை நடந்துச்சான். யார் தங்கள பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சனி பகவான் சொன்னாரா, நான் தான் பெரியவன். இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ராஜ யோகம் வரணும்னா அதை என்னால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப லக்ஷ்மி சொன்னாங்களா, நான் தான் செல்வத்துக்கு அதிபதி, அதாவது சொத்து சோகம் காரு, அதாவது பணம் காசு சௌபாக்கியம் மங்களம் எல்லாத்துக்குமே நான் தான் உரித்தான ஒரு கடவுள். அப்ப நான் தான் உலகத்திலேயே பெரியவன். ஸோ நான் இல்லைன்னா கண்டிப்பா யாருக்குமே அது கிடைக்காது. என்னதான் ராஜயோகமா இருந்தாலுமே அதை எப்படி நான் முடிவு பண்றேன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி சொல்றாங்க. இப்ப சனி பகவான் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் கர்மகாரகன், நான் நவகிரகங்கள்ல ஒருத்தர். ஸோ நான் தான் டிசைட் பண்ணுவேன் யாருக்கு கிடைக்கணும் யாருக்கு கிடைக்க கூடாது. ஸோ ஒரு மனுஷனுக்கு ராஜயோகம் கிடைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நீங்க எல்லாருமே அதுக்குள்ள வந்துருவீங்க. அப்ப நான் தான் உங்களை விட பெரியவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுன்னா ரொம்பவே சண்டை ஆயிடுச்சு. சரி, இந்த நம்ம மூணாவது மனுஷங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, முதல்ல பிரம்மதேவர் கிட்ட போறாங்க. பிரம்மதேவர் யோசிக்கிறாரு. அதாவது லக்ஷ்மி தேவி தான் பெரியவங்கன்னு சொன்னோம்னா சனி பகவான் கிட்ட மாத்திக்குவோம், இவர் தான் பெரியவர்னு சொன்னோம்னா லக்ஷ்மி தேவி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாராம் பிரம்மதேவன். உடனே பிரம்மதசன் சொன்னாரா, நான் ரொம்பவே வயசானவன், நான் படைக்கிற தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது, நீங்க வேணா விஷ்ணு கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் உங்களுக்கு நல்லபடியான ஒரு முடிவு சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, விஷ்ணு கிட்ட போறாங்க. இப்ப விஷ்ணு சொல்றாரு, யோசிக்கிறாரு, லக்ஷ்மி பெரியவன் சொல்லணும்னா சொல்லிதான் ஆகணும், ஏன்னா அவர் என்னுடைய ஒய்ஃபு, அதே நேரத்துல நான் சனி பகவானையும் விட்டு கொடுக்க முடியாது, அவர் எனக்கு ஒரு மகன் மாதிரி. ஸோ ரெண்டு பேர்ல யார் பெரியவங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே கஷ்டமாயிடும், ரெண்டு பேருமே இது பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, நான் காக்கிற தொழில் பண்றதுனால எனக்கு நிறைய வேலை நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன். ஸோ இதுக்கு என்னால முடிவு சொல்ல முடியாது, நான் யோக நித்திரைக்கு போக போறேன், நீங்க வேணா சிவபெருமான் கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் என்ன பண்றாங்க, சிவபெருமான் கிட்ட போறாங்க. சிவபெருமான் பாக்குறாரு, லக்ஷ்மி தேவி பெரியவங்களா இல்ல சனி பகவான் பெரியவரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்ன சொல்றது, அவருக்குமே குழப்பமாயிடுச்சு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நான் இந்த உலகத்துல எதுவுமே வேளான்னு பற்றற்று இருக்கிற நான் ஒரு மனுஷன். ஸோ இந்த உலகத்துல நடக்கிற எந்த விஷயமுமே எனக்கு தெரியாது, நான் உட்காந்து தியானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த உலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இதுக்கான உண்மையான பதில சொல்ல முடியும். நீங்க நாரதர் கிட்ட போய் கேளுங்க, நாரதர் எப்பயுமே இந்த உலகத்தை சுற்றி சுற்றி வருவாரு, நிறைய வேதங்களை படிச்சிருக்காரு, அவருக்கு தான் இந்த உலகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும், உலக வாழ்வியல் பத்தி அவருக்கு தான் நிறைய தெரியும், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, அதனால நீங்க போய் நாரதர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, நாரதர் கிட்ட போறாங்க. நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னது ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்க, ரெண்டு பேருமே சமம் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரெண்டு பேருக்குமே கோபம் வருது. நீங்க என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தரை தான் சூஸ் பண்ணணும், ஒருத்தரை தான் சொல்லணும், இந்த மாதிரி எஸ்கேப் ஆகக்கூடாது, இல்லைன்னா நாங்க கோவப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாரதரும் யோசிக்கிறாரு, என்ன பண்றது, இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு என்ன பண்ணனே தெரியலையா, அவங்க தூரமா ஒரு மரம் இருந்துச்சான், ரெண்டு பேரும் போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வாங்க, அது வரைக்கும் நான் யோசிக்கிறேன், அதை வச்சு நான் நீங்க போயிட்டு வர்றத வச்சு நான் வேணா நீங்க யாரு பெரியவங்க யார் நல்ல இது பெருசு யார் சின்னவங்க அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்தை நோக்கி நடந்து போறாங்க. திரும்பவும் வர்றாங்க. திரும்பவும் நாரதர்கிட்ட கேட்கறாங்க, யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வேணா நடந்து காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி தேவியும் நடந்துட்டு திரும்ப வராங்க. சனி பகவானும் என்ன பண்றாருன்னா அந்த மரத்தை போய் நடந்துட்டு திரும்ப வராரு. இப்ப நாரதர் என்ன சொன்னாரு அப்படின்னா, லக்ஷ்மி தேவி என்னை நோக்கி வரும்போது உயர்ந்தவங்களா இருக்காங்க, கர்ம பலனை அளிப்பவரான சனீஸ்வரன் என்னை விட்டு போகும்போது ரொம்பவே உயர்ந்த மனிதரா இருக்காரு அப்படின்னு பதில் சொன்னாராம்.
இதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லக்ஷ்மி தேவி வந்து உங்களை நோக்கி வரும்போது அவங்க தான் வந்து உங்களுக்கு உயர்ந்தவங்களா இருப்பாங்க. எப்போ வந்து உங்களுக்கு கர்ம பலனை அளிப்பவர், அதாவது சனீஸ்வர பகவான் உங்களை விட்டு விலகிறாரோ அப்போ வந்து நீங்கள் வந்து உயர்ந்தவங்களா இருப்பீங்க இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து அவர் வந்து ஒரு சூட்சமமாக அது பதில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன லீலை, அதாவது சனி பகவானுக்கும் நம்மளுடைய மகாலட்சுமிக்கும் நடந்த ஒரு சின்ன லீலை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்லை தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.